உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையும் பொறுப்பும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்னைக்கு காணொலியில் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வணக்கம். நலமா இருக்கீங்களாக்கா? நலம் நலம் நலம். நான் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனை, இந்த உரையாடலை ஒரு முக்கியமான ஒரு கருத்தோட தொடங்கணும்னு நினைக்கிறேன். உண்மையில படித்ததில் பிடித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா? ஆமா. வேஸ்ட்னு தெரிஞ்சும் நாம செய்யற ரெண்டு தப்பு: கல்யாணத்துக்கு கோட்டு போடுறது, திமுகவுக்கு ஓட்டு போடுறது. கருத்து கருத்து ஆமா, கருத்து நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்படி அந்த மாதிரி இது படித்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இங்கே பகிர்ந்துக்கிட்டேன் நம்மளுடைய தமிழ் முழக்கம் ஊடகவாசிகளுக்கு. சொல்லுங்கக்கா, ஆஃப்டர் லாங் டைம் உங்களை பார்க்குறேன். ஆமாம், பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். உண்மையை சொல்லுங்க. ஒரு கட்சி பிரமுகராக உங்கள்கிட்ட கேட்குறேன், சீதாவை சீமான் சந்தித்தாரா இல்லையா? எவ்வளோ தடவை தாங்க அந்த கேள்வியை கேட்பீங்க? அதுதான் இதிகாசம் தானே. இல்லை, உண்மையிலே சீதா இப்போ இருக்கிறார், சீமானும் இருக்கிறார். ஓ, சீமான் இருக்கு, சந்தித்தார்களா? உண்மை ரகசியமா? சரி, ஓகே. இப்போ நீங்க அந்த கான்செப்டுக்குள்ள, அந்த செய்திக்குள்ள வந்தனால நான் சொல்றேன். இன்னும் எத்தனை முறை தான் சொல்றதுன்னு தெரியல. ஐடிசி நீங்க ஒரு ஹோட்டல் இருக்கா, அந்த ஹோட்டல்ல மரியாதைக்குரிய நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்கள் டெல்லியிலேருந்து வந்து இங்கே அவங்களோட மாவட்ட தலைவர்கள், பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்களோட ஒரு கூட்டம் வச்சாங்க. அதை பார்க்கறதுக்காண்டி அங்கே தங்கியிருந்தாங்க. நம்மளுடைய தலைமை வந்து அன்னைக்கு ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து செய்யார், காஞ்சிபுரம் இந்த பகுதிகளெல்லாம் ஒரு முக்கியமான கலந்தாய்வு சந்திப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அதை முடிச்சு சீமான் அவர்கள் வீட்டுக்கு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலி போனாங்களா, இல்லை அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு டைன் பண்ண போனாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அது தேவையில்லாத விஷயம் கூட, அது அவங்களோட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். இல்லை, ஒருவேளை விவேகானந்தர் மாதிரி சக்தி ஏதாவது கிடச்சிருக்கோம் அண்ணனுக்கு, செய்யாரில் இருந்துக்கிட்டு இங்கே ஆவியை அனுப்பி வச்சிருக்கலாம். 12 மணிக்கு நள்ளிரவு சந்திப்பு வேறையா, பேய சந்திக்க அண்ணன் ஆவியா போயிட்டாங்க. நள்ளிரவில் நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்த சீமான் ரகசியமாக. சோ பேய சந்திக்கிறதுக்கு அண்ணன் ஆவியா போயிருக்காரு. அவங்க அந்த செய்தி மட்டுமா போட்டாங்க. அப்புறம் செங்கோட்டையன் சந்திச்சாங்க, சீதாராமன், அதுவுமே இல்ல, பொய்ன்னு. அதோட பரம எதிரி லாஸ்ட்ல பார்த்தா 2 துருவங்கள், எதிரெதிர் துருவங்கள் தான் சந்திச்சிருக்கு. அப்படி சொல்லிப்பாங்க, எதிரெதிர் துருவங்கள்னு. ஆனா நட்பு பாராட்ட போயிருக்காங்க. அதாவது சும்மா முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஒரு டேஷ் விட்ட போதும் அது உலகமே வந்து பரவிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பரவலா வந்து இந்த சந்திப்பு தான் ஒரு பேச்சு பொருள். ஒரு விஷயம் உண்மை, இவங்க இழுக்கிறதும் அவங்க தள்ளிவிட நினைக்கிறதும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன கவனம் பெற வேண்டிய செய்தி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சுத்தி தான் வந்து இந்த இந்திய அரசியலே நடக்குது அப்படிங்கிறது. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முதல்வர் ஐயா ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு, கனிமொழி அம்மையார் சந்திச்சிருக்காரு. அப்போ வருகின்ற 26 தேர்தல்ல பாஜகவும் திமுகவும் கூட்டணியா? அக்கா எத்தனை முறை சந்திச்சிட்டாங்க அக்கா. யாரு? நம்ம அம்மையார் கனிமொழி, அது அமலாக்கத்துறை சந்திச்சிட்டாங்க, இங்க அவங்க சந்திச்சிட்டாங்க, நேரு, TRV ராஜா சந்திச்சிருக்காரு, எல்லாருமே மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. இவங்க வம்படியா போய் டெல்லியில சந்திக்கிறதும், அவங்க வம்படியா வந்து இங்க இவங்க ரொம்ப பெருமையா தங்கத்தட்டு வெள்ளித்தட்டுல வந்து சில்வர் பிளேட்ல வந்து மருத்துவக் கல்லூரிகள் எடுத்து கொடுத்தாங்கன்ட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக பெருமக்கள் வந்து பாஜகவை புகழ்ந்து பேசுறதும், பாஜகவின் பெருமக்கள் வந்து சிறந்த ஆட்சியை வந்து நாங்க சொல்ற மாதிரியான ஆட்சியை வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காருன்னு மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் பாராட்டுவதும், இப்படி 2 பேரும் பின்னி பிணைந்து ஒரு நட்பு உறவுல தான் வந்து இருக்காங்க. ஆனா விமர்சனம் முழுக்க எந்த பக்கம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பத்தி. இதுல நமக்கு என்ன தெரியுது? அண்ணன் எங்கேயோ போயிட்டாருன்னு தெரியுது. ஒரு திட்டமிட்ட ஒரு நரேஷனை தேர்தலுக்கு முன்னாடி செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
இப்ப வரைக்கும் ஒரு பொய் பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு அதை உண்மை ஆயிடக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு கடும் பாடு வந்து 2 கட்சிகளுமே பண்ணுது, திமுகவும் சரி பாஜகவும் சரி. அப்படி இதுல வந்து எனக்கு வந்து பாஜகவும் குளிர் காயுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி நிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அண்ணனுடைய நிழலோ இல்ல கூட்டணியோ தேவைப்படலாமா இருக்கலாம். அதுக்காக அவங்க உள்ளூர ரசிக்கிறாங்க. அண்ணன் இவர்களுடைய ஒரு டீம் மேக்கர் டீம் பார்ட்னர்னு சொல்றதை இவங்க விரும்புறாங்க அப்படின்னு ஒரு தோணினாலும் கண்டிப்பாக நேர்மையான மக்கள், புத்திசாலி நம்முடைய மக்கள் தங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூடவே எனக்கு இருக்குது. அன்னத்துக்கு எப்படி வந்து பாலையும் தண்ணீரையும் பிரித்து பார்த்து அதுக்கு அருந்த தெரியும், அப்படி மக்களுக்கு விஷம் எது அமிர்தம் எதுன்னு தெரியாம போயிரும். விரோதிகளுடைய எல்லா தவறான அணுகுமுறையும் புட்டு வைக்கக்கூடிய ஒரு தலைமை நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை கூட புரிஞ்சுக்காம நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யாருக்காக இந்த 36 லட்சம் வாக்குகள் வந்துன்ற ஒரு கேள்வி இருக்கு. மேற்கொண்டு பார்க்க போனா ஒருவேளை அந்த சந்திப்பு நிகழ்ந்திருந்தாலும் அதுல வந்து அன்னை வந்து ஒரு மரியாதை நிமித்தம், எப்படி இவர்கள்லாம் மரியாதை நிமித்தம் நாகரிகத்தின் நிமித்தம் அழைத்தால் போவார்களோ அது நிமித்தம் என்னதான் பேசுறாங்க பார்க்கலாம் கூட அன்னை போயிருந்தாலும் தவறில்லை அப்படிங்கிற மனப்போக்குக்கும். இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, இவங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா யாரு கூடவே நம்ம மனுஷங்க பேசவே கூடாது. ஒரு வந்து ஒரு இவங்க மட்டும்தான் குலாவுவாங்க, திட்டிட்டு இவங்க மட்டும் குலாவுவாங்க. அதுவே அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து அலறது. அவ்வளவுதான். நாங்க ஒரு நட்போ நாங்க எதுவும் பாராட்டிடக்கூடாது. நாங்க ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்குள்ள அண்ணன் தனித்துவமானவன் தான், ஆனா மனிதர்கள் வாடையற்றவர் கிடையாது. சரியா? இவ்வளவு பரபரப்பான செய்தியில இப்பதான் என்னால ஊடகத்துல ஒரு விஷயத்த கவனிக்க முடிஞ்சது. என்னன்னா, இது நாள் வரைக்கும் 1.5 வருடங்களாக தலைமறைவாயிருந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் அவரோட தம்பி அசோக்குமார் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஆஜராயிருக்காரு அப்படின்னு. நல்ல செய்தி தானே? நல்ல செய்தி தான். ஆனா அவரை பார்த்தா தலைமறைவா இருந்த மாதிரியோ பதுங்கு குழியில பதுங்கி வாடின மாதிரி தெரியலையே, நல்ல புஷ்டியா ஆளே மாதிரி போயில வந்திருக்காரு. எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இவங்களே மறைச்சு வச்சிருந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவரு மறைவாலாம் போய் இருக்கல. அவரு பட்டினியும் கண்ணீரும் கம்பளையுமா வரல, நல்ல மெத்த என்ன சொல்றது பெரிய ஜமீன்தார் மாதிரி தான் வந்து இறங்கி இருக்காரு. அதனால இது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா இது அமலாக்கத்துறைக்கும் தெரியுங்கிறதையும் சொல்லிடுறேன். அவங்களே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நடமாடுவாங்க. ஆனா ஆயுதங்களோடு அகப்பட்ட நம்மளுடைய பிரபல வலையொலியின் நிருபர் இப்படி எடுத்தாராமா அருவாளை, படத்துல காட்டுற மாதிரி எடுத்தாராமா, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா? அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்விஸ் நைஃப் ஒண்ணு வச்சிருந்துருக்குறாங்க போல இருக்கு. கீ செயின் அது கார் கீ செயினா என்ன நமக்கு தெரியாது, அதை புடிச்சுக்கிட்டாங்களாம். அது உள்ள ஒரு பெரிய செய்தியாவே நடக்கல, ரொம்ப கேஷுவலா போச்சான். ஆனா அத உள்ள இருந்த யாரோ ஒரு புல்லுருவி யாரோ ஸ்மெல் பண்ணி அது ஒரு இன்டெலிஜென்ஸ்ங்கிற பேர்ல இது ஒரு செய்தியா நம்ம ஆக்குனா நமக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து முழுசா எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு பெருசா பிளான் போட்டு அத வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன புதிய தலைமுறை என்னன்னு எல்லா செய்தி ஊடகங்களும் படிச்சு எப்படி எல்லாம் நம்மளுக்கு விளம்பரம் பாருங்களேன். இப்ப பதிவுல எல்லாம் பெருசா என்ன ஆயுதங்களை கைப்பற்றிய போலீசார் இன்னும் ஒரு பிரகஸ்பதி எழுதுமா, கையும் களவுமாக ஆயுதத்தோடு பிடிப்பட்ட பிறகும் சாட்டை துரைமுருகன் வெளியே நடமாட விடுவது எப்படி, தமிழக அரசு முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு வேற கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட புத்திசாலிகள் இவங்க. ஆமா, இங்க கள்ளச்சாராயம் பண்ணுவாங்க, கஞ்சா கடத்தல் பண்ணுவாங்க, நீதிமன்ற வளாகத்திலே கொல்லுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் சுதந்திரமா நடமாடுவாங்க, அரசு ஊழியர்கள் தவறு பண்ணுவாங்க, போலீஸ் காவலர்கள் பேர்ல வந்து எல்லா அட்டூழியமும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சாவியில கத்தி வச்சிருந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய பொருள் கிடையாது. இங்க சட்டம் ஒழுங்கு கேவலமா சந்தி சிரிக்கும். ஒரு மாசத்துல 22 கொலை நடக்கும். இங்க வந்து என்கவுண்டர்ஸ் வந்து கணக்குல அடங்காம போய்கிட்டே இருக்கும். அத பத்திலாம் நம்ம வந்து மாத்தி அமைச்சர் கூடாது, மாத்தி அமைச்சர் வீட்டுல அமலாக்கத்துறை அமுக்கும்,
ஆனா இத்தனை கோடி ஊழல்னு வெளியிடும், ஆனாலும் அதை பத்தி எந்த செய்தியும் வெளியில வராது. ஏதோ பாவப்பட்ட சமூக ஊடகத்துல கொஞ்சம் நேர்மையா இருக்கிறவங்க மட்டும் அதை பண்ணுவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அண்ணன் சீமான சுத்தி ஆயுதங்களுடன் ஆகப்பட்ட சாட்டை துரைமுருகன். அதுக்கு சீமான் பதில் வேற சொல்ல முடியாம அப்படின்ட்டு என்ன மாதிரி நகைச்சுவை எல்லாம் பண்ணுவாங்க தெரியல. சரி, அதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை செய்தி அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல கலந்துருப்போம். அதுல ஒண்ணுமே இல்ல. உள்ள அவர் ஒரு சாதாரண ஸ்விஸ் நைஃப் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு, அதுவும் ஒரு காரோட கீச்சைன் எடுத்துட்டு போயிருக்காரு. அதை கொண்டு போக முடியாதுன்னு சொன்னோன்னா அதை எடுத்து கையில வந்து அவர் கூட வந்தவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கறதான் செய்தி. அது ஒன்றும் பெரிய செய்தியே இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் பேசி முடிச்சிட்டோம். ஆனா கடந்த காணொலியில் நான் பேசி இருக்கும் போது ஏதாவது ஐயங்கள் இருந்ததுன்னா கேளுங்க பின்னூட்டத்துல வந்துன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டாங்க. வக்ஃப் வாரியத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அது என்ன கேள்வின்னு நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இந்த வாரியம் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த வாரியத்தை நியமிக்கிறது ஒன்றிய அரசா இல்ல மாநில அரசான்னு கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வாரியங்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடங்களை லீஸுக்கு விடுறதோ வாடகைக்கு விடுறதோ உண்டா, அப்படி விட்டா அதோட வருமானம் யாரை போய் சேரும் அப்படிங்கறது முதல் கேள்வி அட்ரஸ் பண்ணிடுறேன். இந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கறதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறீங்க. இப்ப சொத்துக்களை வந்து தானம் செய்யறது வந்து யாரு வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல புதுசா கொண்டு வந்த திருத்தம் கூட என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் நீங்க ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அல்லாஹ்வின் திருப்பெயரில், இறைவனின் திருப்பெயரால் தானம் செய்யலாம். நீங்க அறக்கொடையா வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படிங்கும் போது அதை வந்து வக்ஃப் போர்டுக்கு நீங்க தானம் பண்ணுவீங்க. வக்ஃப் போர்டு அதை என்ன பண்ணுவாங்க, நிர்வகிப்பாங்க. ஓகே, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இப்போ இது ஸ்டேட் கவர்மெண்டா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டாங்கிறது தான் சகோதரோட கேள்வி. அது வந்து என்ன அப்படின்னா, சென்ட்ரல் வக்ஃப் கமிட்டி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 1954 வந்த சட்ட திருத்தங்கள் நினைக்கிறேன், அது தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் இந்த வக்ஃப் போர்டுங்கிறதுக்கு இருக்கணும், நிறுவப்படணும். அங்கங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இந்த போர்டு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2 இடத்துலையுமே இருக்கு பேரலா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த சென்ட்ரல் வக்ஃப் கமிட்டின்னு இருக்கு, இங்க வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இருக்கு. அது இல்லாம வக்ஃப் ட்ரைபியூனல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இது 2த்துலையுமே வந்துட்டு ஒரு 11 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதான். இன்னொரு கேள்வி, முக்கியமான கடைசி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகுது? இந்த சொத்தை நம்ம வந்து இறைவன் பேரால் இல்லாதவர்களுக்காக நம்ம வந்து அறக்கொடையா கொடுக்கும்போது அது பயனாளிகள் வந்து எல்லாருமே இஸ்லாமியத்துல நலிவடைந்தவர்கள் எல்லாருமே. அதுவே வந்து ஒரு பள்ளிவாசல் அப்படின்னா பொதுவான ஒரு தலமா அது எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு ஆர்ஃபனேஜோ இல்லை ஒரு வணிக வளாகமோ இருந்தது அப்படின்னா ரொம்ப பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள், பின்தங்கியவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இலவசமாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த வருமானமும் திருப்பி வக்ஃப் போர்டுக்கு தான் போகுது அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய விடயங்கள்ல எனக்கு அந்த ஜே ஆக்டை வந்து தெளிவுபடுத்தின ஒரு நபர். அவர் இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட நானும் சில சந்தேகங்களை கேட்கும்போது, இது முன்னாடி நவாப் காலத்தில் கொடுத்த ஒரு விஷயம். இதை வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வந்ததுப்ப கருணாநிதி அவர்கள் கோடம்பாக்கம் ஏரியாக்களில் உள்ள நிறைய வக்ஃபு நிலங்களை அபகரித்து வந்து எப்படி கொடுத்தாருன்னா, தன்னுடைய கட்சியில் இருக்கும் இஸ்லாமியராக பார்த்து அதை கொடுத்து நிர்வகிக்க அதை பட்டா போட்டு கொடுத்த விவகாரங்களும் உண்டு. பஞ்சமர் நிலம் மாதிரியே இல்ல, அப்படிதானே இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு பிளவு உருவாக்குனாரு. அப்படிதானே வந்து தமிழ்நாடு முஸ்லிம் அந்த 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 பிரிவு ஐயா காகிதமில்லத்தவர்களுடைய கட்சியே உடைச்சதுக்கான பின்னாடி வந்து கலைஞர்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை ஒரு நாள் விரிவா பார்க்கலாம். அதான் எந்த ஒரு தீய செயலுக்கு பின்னாடியே எந்த பிரகஸ்பதி இருப்பாருன்னா த கிரேட் இல்லையா, த ஒஸ்ட் கருணாநிதி அவர்கள் இருப்பாங்க. அப்படிங்கிறது எங்க போனாலும் அவர் வந்துடுறாரு. மோசமான ஒரு விடயத்துக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாருங்கிறது இதுலயும் பார்க்க முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத நம்ம இறுதியா சொல்லி இன்னொரு காணொலியில் நம்ம 2 பேரும் நாம் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமால சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.